மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷால் செம்புலாம் ஒரே கதறல் சௌந்தர்யா வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் இந்த விக்னேஷ் அப்படிங்கிற நபர் வந்து போட்டிருக்க பதிவை பாருங்களேன். சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட் கேர்ள் பயப்படுற ஒரு இன்னசென்ட் கேர்ள் ரோலை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பயப்படுற இன்னசென்ட் கேர்ள் ரோல் வந்து பண்ணுறனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லமாக அழுகிறது, சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த வீடியோ எடுத்து போட்டு அவங்க வந்து அந்த கேட்டில் இருக்கிறதானே அப்படி நடிக்கிறாங்க. ஆனால் என்ன போடுறாங்க அப்படின்னா, இப்போ தெரியலையா சௌந்தர்யாவுக்கு ஈஸியாக கண்ணீர் வர வைக்க முடியும், வர வைக்க முடியும் என்று இதை வைத்து தான் எல்லாரையும் வந்து சௌந்தர்யா டார்கெட் பண்ணுறாங்க. நடிச்சுக்கிட்டு தான் 2 வாரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து நடிக்கிறாங்க, சௌந்தர்யா ஃபேக்காக அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதை கட்டுறாங்க. டே அவங்க கேரக்டராக இன்னசென்ட்டாக இருக்கணும், பயந்த மாதிரி இருக்கணும். அப்படிங்கும்போது ஒரு மாதிரி தான் அவங்க அப்படி தான் பண்ணி ஆகணும். வேறு எப்படி பண்ண முடியும்? லூசுத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா போடுறானுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இதை பார்த்துட்டு தான் நான் கண்டுபிடிச்சேன். இவன் வந்து ஒன்று விஷால் செம்பாக இருக்கணும், இல்லை விஷால் பிஆராக இருக்கணும் விக்னேஷ் அப்படிங்கிறவருன்னு. அதாவது விஷால் சொல்வது வந்து உண்மைதான், ரொம்ப கிரிஞ்சாக தான் பண்ணுது ஜாக்லினும் மஞ்சரியும், இன்க்ளூடிங் சௌந்தர்யாவும் கிரிஞ்சாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போடுறான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா விஷால் வந்து நைட் கான்வர்சேஷனில் வந்து விஷாலும் தீபக்கு சொல்லும்போது இந்த மாதிரி இந்த ஜாக்லின் வந்து ரொம்ப கிரிஞ்சாக பண்ணுது, அதே மாதிரி தமிழ் அம்மாவும் ரொம்ப கிரிஞ்சாக பண்ணுது, அதாவது மாரல் டீச்சர் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்லுது, அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்ல, அது கிரிஞ்சாக இருக்குன்னு உடனே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா விஷால் சொல்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டாக போட வேண்டியது. அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு பக்கம் சௌந்தர்யாவை அடிச்சுட்டு இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து செம்பு தூக்க வேண்டியது. இதுக்கு பேர் தான் பிஆர். ஆனால் இது இவன் வந்து பிஆரா இல்லை வந்து விஷால் செம்பான்னு சொல்லி தெரில. மொத்தத்தில் சௌந்தர்யா நடிக்கிறான்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸை போட்டு பரப்பிட்டுருக்காங்க. மக்களே பார்த்துங்க, நீங்கள் உண்மையாலுமே வந்து சௌந்தர்யா சப்போர்ட்னா சௌந்தர்யாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விஷாலை வந்து அடித்து ஓட விடுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.